ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மதுநவீன் ப்ளாக் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நான் இன்றைக்கி உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ். ஸோ என்னோட லாஸ்ட் வீடியோலேயே, அதாவது பர்த்டே ப்ளாக்லேயே வந்து சொல்லியிருப்பேன், நவீன் வந்து ரீசெண்டாக வந்து டயட் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன மாதிரியான டயட் வந்து இருந்தாங்க, எவ்வளோ கேஜிஸ் வந்து லாஸ் பண்ணாங்க, ஸோ என்ன மாதிரியான ஃபுட்டு, என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் வந்து ஃபுட்டில் வந்து பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதெல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நவீன் பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலராக வந்து வாக்கிங் போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, ஜிம் போகிறது, இந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. எப்போ வந்து முடியுதோ அப்போ மட்டும் வந்து ஜிம்மு, வாக்கிங் இந்த மாதிரி வந்து போயிட்டுருப்பாங்க. ஸோ ஒரு மாதிரி ரெகுலராக வந்து ஒரே வந்து வெயிட் மட்டும் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருந்துச்சு. ரீசெண்டாக இப்போ ஒரு 3-4 மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து பெருசாக வந்து அதுக்கு வந்து கண்டுக்கல. ஒரு கட்டத்துக்கு மேலே, அதாவது மார்ச் ஏப்ரல் அந்த டைமில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து அதிகமாகிடுச்சு. இதுக்கு மேலே இப்படியே விட்டோம்னா நமக்கு வந்து கெயின் ஆகிட்டே தான் வந்து போகும். ஸோ என்னோடய ஜாப்மே வந்து ஐடி. ஸோ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் வந்து உட்காந்துட்டே வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து செட் ஆகாது. நான் ஏதாவது வந்து பண்ணணும், டயட்டில் இருக்கணும், இல்லை ஒர்க் அவுட் பண்ணணும், எப்படியாவது நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணாங்க. நவீனுக்கு வந்து அந்த டைமில் பயங்கர ஹெக்டிக்காக வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனால் உடம்பையும் வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கும்போது சரி ஃபுட்லேயே நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன், என்னால் முடிஞ்சப்போ மட்டும் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நவீன் பார்த்திங்கன்னா ஒரு 80 to 90% வந்து ஃபுட்டில் மட்டுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு 10% மட்டும் எப்போ வந்து முடியுதோ அப்போ மட்டும் வந்து ஒர்க் அவுட் ஆர் வாக்கிங் அந்த மாதிரி தான் வந்து பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 month 30 to 35 days அந்த மாதிரி டைம்லேயே வந்து 8 to 9 kgs வரைக்கும் வந்து லாஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு மெயினாக வந்து ஃபுட் ஹேபிட்ஸில் தான் வந்து நிறையா வந்து சேஞ்ச் பண்ணோம். ஸோ என்ன மாதிரியான ஃபுட்லாம் வந்து எடுத்தோம், என்னெல்லாம் வந்து நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். சின்ன சேஞ்சஸ் தான் வந்து பண்ணாங்க. அதுலேயே பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு சேஞ்ச் வந்து கிடச்சிச்சு. ஸோ பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் அதுதான் நம்ம லைஃப்லேயே வந்து நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் மாற்றினது. ஸோ ஃபஸ்ட்டு மெயினாக பார்த்திங்கன்னா காஃபி டீ. ஸோ காஃபி டீ வந்து குடிக்கிறதையே வந்து அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ எப்பாவது வந்து வேணும் அப்படின்னாலும் பிளாக் காஃபி ஆர் பிளாக் டீ, அதுவுமே வந்து வித்தவுட் சுகர் தான் மோஸ்ட்டாக வந்து குடித்தோம். சுகர் அப்படியே வந்து வேணும் அப்படின்னாலும் இப்போ 2 tablespoon நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து 1/2 tablespoon அந்த மாதிரி ரொம்ப லிமிட்டடாக வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறது. அதே மாதிரி ஸ்வீட் சாப்பிட்றது, ஆயில் ஃபுட் சாப்பிட்றது, ஃப்ரைட் ஃபுட் சாப்பிட்றது, இது எல்லாமே அப்படியே டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணிட்டோம். நார்மலாகவே எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ், அதாவது மிச்சர், முறுக்கு, இது எதுவுமே வந்து எப்போவுமே வந்து ஸ்நாக்ஸ் வந்து இருக்காது. எதாக இருந்தாலும் நாங்கள் அப்படியே வந்து வீட்டில் தான் வந்து பண்ணிக்குவோம். ஸோ அந்த மாதிரி எந்த ஜங்க் ஃபுட்ஸ் எதுவுமே வந்து எடுத்துக்கிறது இல்லை. அதே மாதிரி முக்கியமாக வந்து வெளியில் அவுட் சைட் ஃபுட்ஸே நாங்கள் வந்து அந்த 1 month வந்து நவீன் வந்து எடுத்துக்கவே இல்லை. ஸோ டோட்டலாக இது எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணோம். ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து எடுத்துக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். வந்து மெயினாக சுகர் எடுக்கலை. சுகர் டீ காஃபியாக இருக்கட்டும், இல்லை வந்து ஸ்வீட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஜூஸ், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து நம்ம சுகர் அவாய்ட் பண்ணிட்டோம்னாலே மேக்ஸிமம் நம்மளோட வெயிட் வந்து அப்படியே வந்து ரெடியூஸ் ஆகும். இனி நாங்கள் வந்து எப்படி டெய்லி வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். ஸோ மார்னிங் எந்திரிக்கிறோம் அப்படின்னா எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு மார்னிங் எந்திரிச்சோடனே ஒரு 1/2 liter அளவுக்கு வந்து வார்ம் வாட்டர், ஸோ ஹாட் வாட்டராக வந்து கிடையாது, வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு 1/2 liter அளவுக்கு வந்து எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நமக்கு வந்து எம்டி ஸ்டொமக்கில் 1/2 liter வந்து குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் முடிகிற அளவுக்கு மட்டும் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே தான் வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் எதுவுமே வந்து குடிக்கக்கூடாது, அதாவது டீ காஃபி எதுவுமே வந்து குடிக்கக்கூடாது. ஸோ வார்ம் வாட்டர் எம்டி ஸ்டொமக்கில் வந்து குடிச்சதுக்கப்புறமா ஒரு 15 to 20 minutes நாங்கள் வந்து எதுவுமே வந்து சாப்பிட மாட்டோம். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னா, ஒன்று ஜூஸ், டிடாக்ஸ் ஜூஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஃப்ரெஷ் ஜூஸாக இருக்கட்டும், இல்லை சூப் ஐட்டம்ஸ், வெஜிடபிள் சூப், இந்த மாதிரி ஏதாவது சூப் வந்து எடுத்துப்போம். அப்படி இல்லைனா வந்து கூழ், கம்மங்கூழ், ராகி கூழ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ், இல்லை வந்து சாலட் ஐட்டம்ஸ், வெஜிடபிள் சாலட் இல்லைனா ஃப்ரூட் சாலட், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எடுத்துக்குவோம். ஸோ டிடாக்ஸ் ஜூஸ் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் என்னெல்லாம் வந்து எடுத்துக்குவோம்னா, வெள்ளை பூசணிக்காய், இல்லைனா வந்து கேரட்டு, ஏபிசி ஜூஸ் எடுத்துக்குவோம். அப்புறம் வந்து நெல்லிக்காய் ஜூஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஜூஸ்க்கு வந்து எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் சூப் அப்படிங்கும்போது நம்ம வந்து இது இருக்கும் இல்லையா, மக்காச்சோளம், அப்புறம் வெஜிடபிள்ஸ், கேரட், பீன்ஸ் அதெல்லாம் போட்டு மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து
சூப் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்குவோம். அப்புறம் நார்மலாக எப்போ போல் வந்து ராகி கூழ், கம்மங்கூழ் இதெல்லாம் வந்து காலையில் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து ஒவ்வொன்றா வந்து எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறதையுமே நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து காலையில் வந்து எடுத்துக்குவோம். ஸோ காலையில் ரொம்பவே வந்து லைட்டான ஃபுட் மாதிரி தான் வந்து எடுத்துக்குவோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 to 10 o'clock வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சிருவோம். அதில் ஒரு 11 o'clock ஒரு 11:30 அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் தான் வந்து எடுத்துக்குவோம். ஏதாவது ஆரஞ்சு இல்லை வந்து வாட்டர்மெலன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ், அதுவும் ரொம்ப வந்து வாட்டரி ஃப்ரூட்ஸாக இருக்கிறது தான் வந்து மெயினாக வந்து எடுத்துப்போம். மெயினாக வந்து நிறைய ஃப்ரூட்ஸையுமே வந்து நாங்கள் வந்து கட் பண்ணோம். ஏன்னா சுகர் இருக்கிற மாதிரியான ஃப்ரூட்ஸையுமே வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவுமே வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணாது. ஸோ அதனால ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா பலாப்பழம், அதுக்கப்புறம் வந்து மாம்பழம், ஸோ வாழைப்பழம் வந்து சில டைம்ஸ் மட்டும் எடுத்துக்குவோம். மத்தியானம் காலையில் ஸ்நாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அப்போ வந்து எடுத்துக்க மாட்டோம். மேங்கோ, ஜாக் ஃப்ரூட், அதுக்கப்புறம் வந்து பனானா, ஸோ கஸ்டர்ட் ஆப்பிள், சப்போட்டா இந்த மாதிரி எதெல்லாம் வந்து ஸ்வீட் அதிகமாக இருக்கிறதோ அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து கட் பண்ணிட்டோம். அப்போ மெயினாக நாங்கள் எடுத்துக்கிட்ட ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்பூஷணி, கிரேப்ஸு, ஆரஞ்சு, அதுக்கப்புறம் வந்து மாதுளம்பழம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாட்டரி ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமாக வந்து எடுத்துப்போம். அதுதான் வந்து எங்களுக்கு 11 to 11:30 அந்த ஸ்நாக்ஸு. அதுக்கப்புறம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 hours வந்து கேப் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய வந்து தண்ணி குடிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 1 லிட்டராவது நீங்கள் அந்த கேப்பில் வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். ஸோ அந்த நார்மல் டைமில் நார்மல் வாட்டரே வந்து குடிச்சிக்கலாம். வார்ம் வாட்டர் வந்து குடிக்கணும், ஹாட் வாட்டர் குடிக்கணும் அப்படின்லாம் வந்து இல்லை. நார்மல் பிரேக்ஃபாஸ்ட் டு லஞ்சுக்குள்ளே வந்து ஒரு 1 லிட்டர் இல்லை 1.5 லிட்டர் வந்து குடிச்சிக்கலாம் தண்ணி. லஞ்ச் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து கம்மியாக இருக்கணும், வெஜிடபிள்ஸ் வந்து நிறையா இருக்கணும். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி எடுத்துட்டோம்னா ஒரு நாள் ஒரு மாதிரி வந்து எடுத்துக்குவோம். ஸோ ஒயிட் ரைஸ் ஒரு நாள் எடுத்துக்குவோம், ஒரு நாள் வந்து சப்பாத்தி கிரேவி வந்து எடுத்துக்குவோம், அப்புறம் இன்னொரு நாள் வந்து ரெட் ரைஸ் அந்த மாதிரி வந்து எடுத்துக்குவோம். ஸோ கிரேவியுமே பார்த்தீங்கன்னா மசால் சேர்த்திக்காம சில ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து சேர்த்திக்காம தான் வந்து கிரேவி எல்லாமே வந்து ரெடி பண்ணோம். ஸோ அதெல்லாமே நான் வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணது அப்படிங்கிறதுமே ஒவ்வொரு டேக்கானதும் நான் வந்து வீடியோஸ்லேயே வந்து போடுறேன். ஏன்னா இப்போ வந்து எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு கிரேவி ஒவ்வொரு மாதிரி வந்து ரெடி பண்ணோம். ஸோ அதெல்லாமே நான் டீட்டெயில்டாக வந்து இன்னொரு வீடியோஸில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்படி தான் லஞ்ச் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஒரு வெஜிடபிள்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த தானியங்கள், அதாவது பருப்பு, பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, ராஜ்மா இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்மளோட லஞ்சில் வந்து இருக்கும். ஸோ லஞ்ச் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ ரொம்ப லிமிட்டடாக நாங்கள் நார்மலாக சாப்பிட்றத விட கொஞ்சம் கம்மியாக தான் வந்து எடுத்துக்குவோம். ஸோ வெஜிடபிள்ஸ் அப்படின்னு வரும்போதுமே அதுலேயுமே சிலதெல்லாம் வந்து கட் பண்ணிட்டோம். என்னன்னா முக்கியமாக வந்து உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய், காலிஃப்ளவரு, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம வந்து அந்த பொட்டேட்டோ, அதாவது உருளைக்கிழங்கு வந்து அதிகமாக சாப்பிட்டோம்னா அதுவுமே நமக்கு வந்து ஃபேட் தான், அதாவது வெயிட் கெயின் ஆகிறதுக்கு தான் வந்து சான்சஸ் இருக்குது, வெயிட் லாஸ் ஆகாது. அதனால உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ, காலிஃப்ளவரு, கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் இந்த மாதிரி இருக்கிறது, அப்புறம் கிழங்கு வெரைட்டிஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து பொரியலில் வந்து சேர்த்திக்க மாட்டோம். ஸோ இப்படி தான் வந்து லஞ்ச் வந்து இருக்கும். ஸோ அடுத்தது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு மேக்ஸிமம் பசிச்சுது அப்படின்னா மட்டும்தான் வந்து எடுத்துக்குவோம். அதுவுமே வந்து ஃப்ரூட்ஸ் தான் வந்து எடுத்துக்குவோம், அப்படி இல்லைன்னா நட்ஸு. முக்கியமாக வந்து பாதாம், முந்திரி, கிரேப்ஸ் வந்து எடுத்துக்க மாட்டோம். அதாவது ட்ரை கிரேப்ஸாக இருக்கட்டும் அது வந்து எடுத்துக்க மாட்டோம். டேட்ஸ், பாதாம், முந்திரி, டேட்ஸ் இது மட்டும்தான் வந்து எடுத்துக்குவோம். அது அப்படி இல்லைன்னா வந்து சீட்ஸ் கூட சேர்த்து ஒரு கொஞ்சமாக தான் வந்து எடுத்துக்கணும். அதுவுமே வந்து நிறைய வந்து எடுத்துக்க கூடாது. ஸோ இதுதான் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 3லிருந்து 4 லிட்டர் அளவுக்கு வந்து தண்ணி வந்து குடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா டின்னருமே வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மாதிரி தான் வந்து எடுத்துக்குவோம். ஒவ்வொரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு தோசை அந்த மாதிரி எடுத்துக்குவோம், ஒவ்வொரு நாளைக்கு வந்து அடை தோசை மாதிரி எடுத்துக்குவோம், அதுக்கப்புறம் வெஜிடபிள் உப்புமா இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி தான் வந்து எடுத்துக்குவோம். ரிப்பீட்டடாக ஆகாத மாதிரி தான் வந்து எடுத்துக்குவோம். ரெகுலராக வந்து இட்லி தோசை அதெல்லாமே வந்து கிடையாது. ஸோ நைட்டுக்கு மேக்ஸிமம் வந்து சப்பாத்தியுமே வந்து நாங்கள் பண்ண மாட்டோம். ஸோ டின்னர் வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்காட்டி நான் உங்களுக்கு வீடியோ போட்டால் தான் வந்து தெரியும். அது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் அதை Day 1லேருந்து அந்த மாதிரி நான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ டின்னர் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 8 o'clock வந்து முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் எதுவுமே வந்து சாப்பிட மாட்டோம். 8 o'clock மேலே நீங்கள் எதுவுமே வந்து சாப்பிடக்கூடாது. ஸோ இப்படி தான் வந்து இருக்கும். அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி, அதே மாதிரி காலையில் நீங்கள் எப்படி வந்து வார்ம் வாட்டர் வந்து 1/2 லிட்டர் குடிச்சிங்களோ அதே மாதிரி நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 லிட்டர் வந்து வார்ம் வாட்டர் வந்து குடிச்சுக்கணும். ஸோ முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தூங்கணும்.
ஸோ என்னன்னா நம்ம வந்து நேரத்தில் சாப்பிட்றோம், அதே மாதிரி குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து சாப்பிடுவோம். எப்போவும் வந்து ஒரு 3 தோசை சாப்பிட்றோம்னா நைட் டைமில் பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்த டயட் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 தோசை அப்படி தான் வந்து சாப்பிட்டுக்குவோம். இட்லியாக இருந்தாலும் 2. ஸோ நம்ம எவ்வளோ குவான்டிட்டி வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்ருந்தோமோ அதில் வந்து கொஞ்சம் வந்து கம்மி பண்ணி தான் வந்து சாப்பிட்றங்காட்டி நமக்கு வந்து டக்குன்னு வந்து பசிக்கும். ஏன்னா நம்ம சீக்கிரமும் வந்து சாப்பிட்ருவோம், அதே மாதிரி குவான்டிட்டியும் வந்து கம்மியாகிறங்காட்டி ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. லைக் வாமிட் வர மாதிரி, ரொம்ப பசி எடுக்கிற மாதிரி அப்படி எல்லாமே வந்து இருந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த டைமில் வந்து தண்ணி மட்டும் தான் வந்து குடிச்சுக்கணும். அதாவது வெது வெதுப்பான தண்ணி, இல்லைனா வந்து பச்சை தண்ணி, நார்மல் வாட்டர் அது கூட வந்து குடிச்சிக்கலாம். பட் எதுவுமே வந்து சாப்பிடக்கூடாது. ஸோ 8:00 அப்புறம் நீங்கள் வந்து பசிச்சாலும் திரும்ப வந்து சாப்பிடக்கூடாது. தண்ணி மட்டும் வந்து குடிச்சுக்கணும். அதே மாதிரி பிஃபோர் தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1/2 லிட்டர் வந்து தண்ணி வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தூங்கணும். ஸோ இப்படி தான் வந்து எங்களோட டயட் வந்து ரெகுலராக வந்து போயிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் வந்து நவீனோட டயட் இப்படி தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ நமக்கு வந்து தலைவலிக்கிற மாதிரி, வாமிட்டிங் சென்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஏன்னா நம்ம அதிகமாக வந்து தண்ணி குடிப்போம். அதே மாதிரி கம்மியான ஃபுட்டு சாப்பிட்றங்காட்டி வாமிட்டு, தலைவலி இதெல்லாம் வந்து ஒரு 1 வீக்குக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அதுவே வந்து பழகிரும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இல்லை நீங்கள் ரெகுலராக வந்து வாக்கிங் போகிறீங்க, இல்லை வந்து ஜிம் போகிறீங்க, எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதை விடவே வந்து பயங்கரமான ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து இதை மாதிரி வந்து ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் வந்து டே 1ல் வந்து என்ன மாதிரியான ஃபுட்டு, பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னருக்குலாம் வந்து எடுத்துட்டோம், எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்வீட்டு, சுகரு, அதுக்கப்புறம் வந்து ஜங்க் ஃபுட்ஸு, ஆயில் ஃபுட்டு, ஃப்ரைட் ஃபுட்டு, அவுட் சைட் ஃபுட்டு, ப்ராசஸ்ட் ஃபுட்டு இது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணணும் இந்த டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா. எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இது கூட நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, இல்லை வந்து வாக்கிங் போகிறீங்க அப்படின்னா இன்னுமே நல்ல வந்து ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ நான் மாதிரியான ஃபுட்டு, என்ன மாதிரியான சார்ட் அப்படிங்கிறது எல்லாமே நான் டீட்டெயில்டாக வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.